ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அனைவருக்கும். அதாவது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த ஊடகங்களில் பரவி கொண்டிருக்க ஒரு நியூஸ் வந்து அதாவது வந்து அம்மன் விக்கிரகம் கண் திறந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று பரவி கொண்டிருக்கு. இந்த நியூஸ் உண்மையாக ஃபேக்கான்றதை உள்ளே போய் ஐயரோட நேரடியாக கழிச்சு உங்களுக்கான தகவலை நான் நேரடியாக வழங்க போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? கூட தம்பியை வந்து பார்த்தேன் நேற்று. பார்ப்போம் வந்துடுங்க. நாங்கள் வந்து யூடியூப் ஊடகத்துலேருந்து வந்துருக்கிறோம். அம்மன் கண் திறந்தன்ற செய்தியை நாங்களும் ஊடகங்களில் பார்த்து தான் வந்திருக்கிறோம். ஐயாட்ட கேட்டு நேற்றைய தினம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டோம். இது நேற்று எத்தனை மணிலேருந்து? 11 மணிக்கு தான் தெரியுமா? நல்ல விஷயம் தானே. எங்களுக்கும் பார்க்க கொடுக்கல பாப்போம். லைட்டா ஒரு கண் அந்த இஞ்சால கண் ஒன்று தெரிகிற மாதிரி கிட்ட போய் ஐயா கிட்ட கேட்டு உள்ள போய் எடுக்கலாம்னு எடுத்து பார்ப்போம். முள்ளியவளை கல்யாண வேலவர் ஆலய பிரதம குருவும் கற்றாப்பளை பொங்கல் குருவுமாகிய ரகுநாத குருக்களாகிய முல்லைத்தீவு கணக்கேணி கற்பக விநாயகர் ஆலயத்திலே ஒரு மகோத்சவம் நடந்தது. அந்த மகோத்சவத்திலே நான் பிரதம குருவாக இருந்து கடமையாற்றினேன். அப்படியே இருக்கும் பொழுது அங்கே இந்த ஆலயத்திலே இருந்த குருக்கள் தான் மாறுவதாக சொல்லி என்னை ஒரு 15 நாட்களுக்கு பூசை செய்ய சொல்லி கேட்டிருந்தேன். அதன் பிரகாரமாக நான் அந்த 15 நாட்கள் பூசை செய்கின்ற பொழுதுதான் போன சனிக்கிழமை இந்த கண் திறந்து அருள் கொடுத்த நிகழ்வு இடம்பெற்றது என்பதை நன்றாக அறிவிக்கிறேன். ஓகே, நன்றி. அந்த பற்றி கேட்க வந்திருக்கோம். இது எப்போ இந்த டைம்லேருந்து செயற்பாடு நடக்குது? இது இப்போ 2 நாளாய் நடந்து கொண்டிருக்கு. 2 நாளாக நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் அன்றைக்கு சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் சனிக்கிழமை அங்கே அன்னப்பிரசாதம் பிள்ளைக்கு கொடுக்க வந்தவை. அப்போ கொடுக்க வரையில அவையெல்லாம் சுற்றி பார்த்து கும்பிட்டு கொண்டு வந்தவை. கும்பிட்டு கொண்டு வேற மாலையை பார்த்து சுற்றி கும்பிட்டு கொண்டு வரைக்குள்ள கண் திறந்திருந்ததை அவை கண்டிருக்கு. பக்தர்கள் கண்டு அப்போ எல்லாரும் வந்து பாருங்க மாலைக்குமே கண் திறந்திருக்கிறாண்டு அவைகள் அறுவரை போட்டு கும்பிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டி அப்போ எனக்கு சொல்லி அப்போ நானும் வந்து பார்த்தேன். உண்மையிலே கண் திறந்தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் மரியாதை மூடுபட்டு போச்சு, கொஞ்சம் மறைபாசி தான் இருக்கு. இப்போ முதல் அன்னைக்கு நாங்கள் பார்க்குற பொழுது நல்ல வெளிச்சமாக அந்த வெள்ள மொழி கருத்த மொழி எல்லாம் தெரிஞ்ச. அப்போ நாங்கள் உடனே எல்லாம் பஞ்சராத்தி காட்டி காளாஞ்சி வச்சு அடிச்சது எல்லாம் செய்து போட்டு எல்லாரும் ஜனம் வேற தூங்கிட்டு ஒக்கச்சமான ஜனம் எல்லா இடம் வந்து பார்த்து வீடியோ எடுத்து எல்லாம் நாங்களும் ஊடகங்கள்ல கேட்டு பார்த்து தான் வந்து நாங்கள் இந்த தகவல் உண்மையான தகவலான்றத கேட்டு நேரடியாக தெரிஞ்சு கொள்வோம். உண்மையாக அது இப்போ கூட நீங்கள் பார்த்து தெரியும். நீங்கள் வீடியோ கொஞ்சம் கிட்ட எடுத்தா அவ கண் திறந்திருக்கிறது தெரியும். காய்ச்சி போட்டு எடுப்போம் ஐயா, காய்ச்சி போட்டு எடுப்போம். இது வந்து டெய்லி திறந்து இருக்கா இல்லாட்டி 3 நாளாக தான் அந்த பார்வை தெரியும். 3 நாள் தான் பார்வை தெரியும். அது நாங்கள் வந்து பக்தர்கள் வந்து கூடி நிற்கல அந்த பார்வை தெரியுது. அவைகளுக்கு இதாகுது. வேற என்ன நாங்கள் கதவை சாத்தி போட்டு போனா பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல தான். எந்த பக்தர்கள் வந்து கேட்க சொல்லிக்கணும் அண்டைக்கு நல்ல வடிவா திறந்திருந்தது, கொஞ்சம் மூடுபட்டு மாதிரி அவ கதைக்கிறேன். நாங்க பார்க்கும்போது ஒரு சாதுவான ஒரு இது தெரியுது. ஆனா இந்த ஆலயம் வந்து எந்த இடத்துல இருக்குன்ற ஐயா? இது கணக்கேணி கற்பக விநாயகர் ஆலயம். முல்லைத்தீவுல கணக்கேணி என்கின்ற ஊர்ல கற்பக விநாயகர் ஆலயத்திலே தான் இந்த நிகழ்வு மகாலட்சுமியினுடைய நேத்திரம்னு சொல்ற கண் திறந்து அருள் கொடுக்கின்ற நிகழ்வு மகாலட்சுமி அம்மா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு நாங்கள் பெறுகின்ற
சவுத்தி 2 பெரிய ஸ்நான அபிஷேகங்கள் திருவிழா விசேஷமாக அபிஷேகங்கள் எல்லாம் செய்கிறதாக இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய போறாங்க. அந்த செய்யறத எல்லாரும் வந்து கண்ணூடாக பார்க்கலாம். இதுல பார்த்து கொண்டிருக்கிறார்களும் அந்த அன்றைய தினம் வந்து இந்த இதுல வந்து கலந்து கொள்ளலாம். பெரிய அவசரம் நடக்க போது இந்த அம்மா மகாலட்சுமி தாய் வந்து கண் திறந்து எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறது. கண் திறந்திருக்கிற சில பேருக்கு ஐயா அப்படி கண் திறந்திருக்குது, என்னத்துக்காக கூடாதோ நல்லதோன்னு கேட்கணும். அப்ப அதை நாங்கள் அவ்வளவு அம்மளாவும் இது பேரும் வந்து கும்பிடைக்குள்ள அவர்கள் வந்து பக்தியோட பார்க்கிறார்களுக்கு நல்ல அருள். உண்மையா வேடிக்கை மாதிரி என்ன கண் திறந்திருக்கான்னு பார்க்கிறார்களுக்கு அம்மாளை செய்து செய்யறவங்க ஊடகங்கள்ல பகிரப்படுற தகவலை வச்சையா எல்லாரும் தப்பான மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையான தகவலை மக்களுக்கு கொடுக்கணும்ன்றக்காண்டி தான் நேரையே வந்து பார்த்து உங்களோட நேரிய அம்மாளாச்சு இல்ல உண்மையிலேயே அவ கண் திறந்து இருக்கிறதுன்றத நான் வெளிப்படையாக சொல்றேன். நல்ல அருள் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்க போகுது. நல்ல மழை பெய்து வெள்ளாமை எல்லாம் நல்லா விளைஞ்சு பயிர் கொடி எல்லாம் செழித்து நல்ல ஒரு மகாலட்சுமியினுடைய செல்வந்தம் பொழிய போகுது. உண்மைக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஓகே, இந்த நேரடியாக பார்த்தீங்கன்னா